கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி முகாம் குறித்த நேர்முக தொகுப்பு. மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிராமங்கள்லையும் ஏன் வீட்டுக்கு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவில் கால்நடை வளர்ப்பில் ஒரு அதீத ஈடுபாட்டில் இருந்தாங்க. மந்தையா மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகிறத கூட நம்ம கூட பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பசுமாடுகள் வளர்ப்பு, ஆடுகள் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு நிலை உருவாகுது மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பெருகிட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இருக்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அந்த கால்நடைகளில் கவனம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தோம்னா திடீர்னு நோய்கள் வந்துடும். நோய்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய பாதிப்புக்குள்ளாகும். அன்னைக்கு ஒரு மாடு பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபாய்க்குள்ள நமக்கு இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இன்றைக்கி ஒரு பசுமாடை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 50,000, 80,000, 1,00,000 அப்படின்னு கையை விட்டு போகக்கூடிய நிலை, தலையில் கையை வைக்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுரும். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்நடை பராமரிப்பு துறை நிறைய நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இப்போ வந்து கால்நோய் வாய்நோய் அப்படிங்கிற நோயை வந்து கால்நடைகளிலிருந்து இல்லாமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் தடுப்பூசி முகாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றுக்கள் நடத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்போ 5வது சுற்று அப்படிங்கிறது குமரி மாவட்டத்தில் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இதில் கால்நடை வளர்ப்பாளர்கள் எப்படி விழிப்பாக இருக்கணும், கால்நோய் வாய்நோய் அப்படிங்கிறது வந்துன்னா என்ன மாதிரியான பரிதவிப்புக்கு உள்ளாகும் கால்நடைகள், இந்த மாதிரியான பல்வேறு தகவல்களையும் நம்மகிட்ட எடுத்து சொல்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள். இப்போ நாம அவங்க சொல்றத கேட்டுருவோம். மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு. முதல்ல இந்த திட்டத்தை பத்தி சொல்லிடுறேன். இந்த திட்டம் வந்து NADCPன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் மாநில அரசால கால்நடை பராமரிப்பு துறையால வந்து கால அளவுல முழு வீச்சுல செயல்படுத்தப்பட்டு வருது. இது NADCPங்கிற திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இது 5வது சுற்று. இதுவரைக்கும் 4 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை முறையாக நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். கால்நோய் வாய்நோய் அப்படிங்கிற நோய் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் என்ன, அது என்னென்ன மையான கால்நடை இனங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது கால்நோய் வாய்நோய்ங்கிறது வந்து ஒரு வைரஸ் வியாதி. இந்த வியாதி வந்து பிளவுபட்ட குழம்புகள் இருக்கக்கூடிய கால்நடைகளை தாக்கும். பிளவுபட்ட குழம்புகள்னா பாருங்க, பசுமாடு, எருமை, பன்றி, ஆடு, செம்மறி ஆடு, இதுகளை வந்து தாக்கலாம். ஆனாலும் இந்த கால்நோய் வாய்நோய் மெயினா தாக்குறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பசுமாடுகளையும் எருமைகளையும் தான். அதுலதான் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கு. அதனால இந்த திட்டம் இப்போ எல்லா கறவை மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல சார் சொல்ற மாதிரியான இந்த செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், பன்றிகள் இந்த திட்டத்துல இப்ப உட்படாதுங்கிறீங்க. இந்த மிருகங்கள்ல வந்து இந்த நோய் வரலாமாக இருந்தாலுமே பெரிதாக தாக்குவதில்லை. அப்படியே வந்தாலுமே வந்து அந்த நோயின் அறிகுறி மைல்டா லேசாக வந்துட்டு போயிடுது. அதனால வந்து இந்த திட்டத்துல NADCP திட்டத்துல முக்கியமா கறவை மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து போடப்படுது. சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கம் அப்படிங்கிறது அந்த விவசாயிகள் அல்லது கால்நடை வளர்ப்பாளர்களுடைய கவனக்குறைவு, குறிப்பா தொழுவு சுத்தம் இல்லாமையா, அல்லது கால சூழ்நிலைகள் மாற்றத்தினாலயா, அல்லது இது ஒரு பாரம்பரியமான நோய்ங்கிறீங்களா? இந்த நோய் காலங்காலமாக இந்தியா முழுவதுமே இருக்குது. இந்த நோய் வந்து மெயினா வந்து வைரஸ்ங்கிறதுனால காற்று மூலமாவே பரவிடுது. சில நோய் தாக்கப்பட்ட மாடுகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுறதுனாலையும், தீவனங்கள், இதுல அந்த நோய் கிருமிகள் வந்து அந்த தீவனங்கள், கால்நடை உபகரணங்கள் இது மூலமாகவும் பரவலாம். நோய் தாக்கப்பட்ட மிருகங்களை வந்து கையாண்டுகிட்டு இன்னொரு மிருகத்துக்கு போகும்போதுமே இந்த நோய் தாக்கலாம். இது பொதுவாக வந்து நோய் தாக்கப்படும் போது அந்த ஏரியால அந்த பகுதியில் உள்ள அவ்வளவு கால்நடைகளுமே தாக்கப்படலாம். தடுப்பூசி போடப்படாத கால்நடைகளுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாய நிகழ்ச்சி அப்படிங்கும் போது விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள் தான் கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு மாடை பிடிக்கும் போது என்ன மாதிரி கவனத்துல கொண்டு இந்த நோய் தாக்கியிருக்கா அப்படிங்கிற அறிகுறிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? அது இந்த நோய் தாக்கினால் என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பாத்தீங்கன்னா, கடுமையான காய்ச்சல் இருக்கும். முதல் 2 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து அதோட ரத்தத்துல வைரீமியான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ்ல வந்து கடுமையான காய்ச்சல் இருக்கும். அதை தொடர்ந்து வந்து என்னன்னா வாயிலையும் கால் குழம்புகளுக்கு நடுவுலையும் வந்து கொப்பளங்கள் வந்துடலாம். அப்புறம் அந்த வாயில கொப்பளங்கள் வந்துச்சுனாலே அந்த கொப்பளங்கள் உடைந்து அதுக்குள்ள வந்து
பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதனால வந்து நோயின் தாக்கம் வந்து அதிகரிக்கலாம். நாக்கில் இருக்கக்கூடிய மேல் பகுதி அப்படி உரிந்து கையோட வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கால் குழம்புகள்ல புண்கள் ஏற்பட்டு அது முழுவதுமாக பரவின நிலையில வந்து குழம்புகள் வந்து கலண்டு விடலாம். மாடுனாலே மடிதான் முக்கியமான பகுதி. அந்த பகுதியிலுமே வந்து கொப்பளங்கள் வரக்கூடிய பட்சத்துல அந்த கொப்பளங்கள் உடைந்து மடிவீக்கம் வரலாம். மடிவீக்கம் வந்தாச்சுன்னா பால் குறைந்து. சோ இந்த நோய் தாக்கினாலே வந்து பால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுல வந்து பெரிய மாடுகள்ல இறப்புகள் ஏற்படாது என்றாலுமே அந்த நோய் தாக்கப்பட்ட கறவை மாடுகளோட பாலை குடிக்கக்கூடிய கன்றுகள்ல இறப்புகள் ஏற்படலாம். கண்டிப்பாக இறப்புகள் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் மனிதர்கள் அந்த பாலை பயன்படுத்தும் போது மனிதர்களுக்கும் சில அறிகுறிகள் வித்தியாசமா தென்படும் போல இல்ல தெரியுது. இல்ல, இந்த நோய் வந்து அதாவது ஒவ்வொரு நோயுமே வந்து குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டுமே தாக்குது. பாத்தீங்கன்னா இப்ப கொரோனான்னு பாத்தீங்கன்னா மனுஷனை மட்டும் தான் தாக்குது, அது மற்ற மிருகங்களை பெருசா தாக்கு. அதே மாதிரி கால்நோய் வாய் நோய் வந்து நம்ம கால்நடை இனங்கள் நான் சொன்ன இந்த இனங்களை மட்டும்தான் தாக்குது. மனிதர்கள்ல வந்து இந்த நோய் ஒரு சில இடங்கள்ல வந்தாலுமே வந்து இதே நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. கையில லைசாக புண்கள் வந்து ஏற்படலாம். அது வந்து ரொம்ப அரிதாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். மெயினா நம்ம வந்து கால்நடைகளை இந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறது தான் மிக முக்கியம். ஏன்னா இந்த நோயில வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய மாடுகள்ல இறப்பு ஏற்படாதுன்னாலுமே அந்த மாடுகள் வந்து நோயிலிருந்து வெளியே வரக்கூடிய மாடுகள், அதுல நோய் தாக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மாடுகள் நிரந்தரமாக பயன்படுத்த முடியாத நிலை ஒரு வலுவிழந்து போகுங்கிறீங்களா? வலுவிழந்து போகலாம். அந்த மாடுகள்ல நல்ல கறவை அதற்கு அப்புறம் இல்லாம போகலாம். நிறைய சினை மாடுகள் வந்து கரு கலைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். கரு கலைந்த மாடுகள்ல வந்து திரும்ப வந்து சினை பிடிக்கிறதுக்கான சினை சதவீதம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது வந்து ஒரு கடுமையான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அதனால பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கால்நடை வளர்க்கக்கூடிய அன்பர்களும் இந்த தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கணும். சரிங்க சார், இப்போ நீங்க பேசும்போது கூட சொல்றீங்க இது வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க வேற 4 சுற்று முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறீங்க. என்ன காரணத்தினால கட்டுப்படுத்த முடியாத தன்மை? அதே குமரி மாவட்டத்துல இல்ல சார், நாங்க ஆண்டாண்டு தோறும் பாக்குறோம் 1000 இருந்த இடத்துல நாங்க ஒரு 50, 60 அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த அளவுல இந்த சுற்றுக்கள் வந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறீங்களா? அப்படி இதுவரைக்கும் 2002 இருந்தே இந்த சுற்றுகள் நடந்துட்டு தான் இருக்கு. பெரிய அளவு நம்ம தடுப்பூசி போடுறதுனால பெரிய அளவு தாக்கம் இருக்கிறதே இல்ல. சொல்ல போனா வந்து இதுவரைக்கும் பெரிய நோய் கிளர்ச்சியாக நாங்க வந்து இந்த நோயை பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இந்த நோய் வந்து இவ்வளவு கடுமையானதாக இருக்கிறதுனால நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் இந்த நோய் வந்துடக்கூடாது, நம்ம மாவட்டத்தில் இந்த நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாலையும் இந்த நமது மாவட்டத்திலும் இந்த திட்டத்தை தொடர்ச்சியா செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் பெரிய அளவுல தாக்கம் இல்லாட்டாலும் இனிமேல் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால வந்து கண்டிப்பாக வந்து தடுப்பூசி வந்து போட தான் வேணும். இன்னும் பல சுற்றுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நாங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்பதான் வந்து நம்ம அதாவது நோய் இல்லைங்கிறது நினைக்கிறத விட இந்த தடுப்பூசி போடுறதுனால நமக்கு நோய் இல்லாம இருக்குது. அதனால அந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். கால்நோய் வாய் நோய் அப்படிங்கிற தடுப்பூசி வந்து இந்த மாதிரியான சுற்றுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் போடப்படுதா, அல்லது சாதா தடுப்பூசிகள் போடுற மாதிரியான அட்டவணைப்படுத்தலையே இதுவும் நாங்க ஏற்கனவே போட்டுட்டு தான் இருக்கோங்கிறீங்களா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சரிங்க சார், அப்புறம் கால்நோய் வாய் நோய் அப்படிங்கிற இந்த சுற்று ஆரம்பிக்க போகுது. என்னென்ன கிராமங்கள்ல நாங்க முகாம் மாதிரி நடத்த போறோம் அப்படிங்கறத வந்து கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு விழிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது பயிற்சி கூடங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கீங்களா, அல்லது வானொலி பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலா வெளிப்படுத்திருக்கீங்களா? என்ன ஒரு யுக்தியை கையாண்டு இந்த சுற்றை வெற்றிகரமா ஆக்க போறீங்க? இது தொடர்ச்சியாக இது நடந்து வரக்கூடிய சுற்றுகள். இது 5வது சுற்று. அதனால வந்து இதுவரைக்கும் எப்படி செயல்படுத்தினோமோ, இதுவரைக்கும் எப்படி சிறப்பாக செயல்படுத்தினோமோ அதே மாதிரியே சிறப்பாக செயல்படுத்த திட்டம் வகுத்திருக்கோம். ஒவ்வொரு கால்நடை மருந்தகத்திலும் இருக்கக்கூடிய கால்நடை உதவி மருத்துவர்கள் இந்தந்த நாட்கள்ல இந்தந்த கிராமங்கள்ல போட போறோங்கிறத வந்து எங்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டமாக கொடுத்திருக்காங்க. அந்த செயல் திட்டங்களை வந்து மக்களுக்கு அவங்க நேரடியாவே அவங்க தான் வந்து களப்பணியாளர்கள், கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்னைக்கு தன்னுடைய பகுதியில என்னைக்கு தடுப்பூசி போடணும்ங்கிறத அவங்க ஒரு செயல் திட்டமாக அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து அதை மக்களுக்கு நேரடியாக தெரிவிப்பாங்க. நாங்களும் உங்களை மாதிரி வந்து வானொலி மூலமா தெரிவிச்சிட்டு இருக்கோம், பத்திரிகைகள்ல வருது. இதுக்கு மேலையும் வந்து இப்ப அதிக விவரம் வேணும், நம்ம ஊர்ல என்னைக்கு போட போறாங்க, நம்ம வீட்டுக்கு என்னைக்கு வர போட போறாங்கன்னு தெரியணும்னா அந்தந்த கால்நடை மருந்தகங்களை, கால்நடை உதவி மருத்துவர்களை நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னாலே உடனே வந்து தெளிவாக தெரிவிச்சிருவாங்க. ஊடகங்கள் வாயிலா செய்தியை
கேள்விப்படுறாரு கால்நடை வளர்ப்பாளர், சென்னையில இருக்கிறாரு. அவருக்கு அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அல்ல அவருடைய கால்நடை மருந்தகத்துக்கு உட்பட்ட பகுதியில வர முடியாத ஒரு நிலை, சுற்றுக்கள் முடியும் தருவாய். அதுக்கப்புறம் வந்து அதுல ஏதாவது பயனடைய வாய்ப்பு இருக்கா, அல்ல நீங்களே தேடி போவீங்களா விடுபட்டவங்கள? அதாவது மொத்தம் இது 21 நாள் நடக்குது. இப்போ 10ஆம் தேதி ஆரம்பிச்சோம்னா இந்த அதை தொடர்ந்து 21 நாட்கள் நடக்கும். இதுல வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா வீடுகள்லயும் வந்து போட முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடுகள் விடுபடும், கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி விடுபாடுகள் இருக்கக்கூடியவங்க அந்த விடுபட்டதை வந்து அவங்களுக்கு எங்க கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு தெரிவிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் 21 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 நாள் மாப்பிங் ஆபரேஷன் சொல்லுவோம். விடுபட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது அன்னைக்கு வந்து போட்டுருவாங்க. ஒண்ணு இது வேற போடப்பட்ட 4 சுற்றுகள்லயுமே இவங்க வந்து எந்தெந்த கால்நடை வளர்ப்பாளர்களிடம் எவ்வளவு கால்நடைகள் இருக்கிறது, இவங்களுடைய தொடர்பு என்ன என்று எல்லாமே வந்து இங்க களப்பணியாளர்களுக்கு தெரியும். அதனால வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பொதுவா வந்து ஒரு தொலைபேசி மூலமா தகவல் தெரிவிச்சுட்டு தான் போறாங்க. அதனால விடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மீறி விடுபட்டா அதை 21 நாளைக்கு அப்புறம் போட்டு முடிச்சிருவாங்க. வெகு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா தடுப்பூசி போட்டா பால் குறையுது, தடுப்பூசி போட்டா சென மாடுகளுக்கு தடுப்பூசி போட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சில எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு சின்ன மன குறை இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா கறவை மாடுகளுக்கும் கண்டிப்பாக தடுப்பூசி போடலாம். இதுல வந்து கன்றுகள்ல வந்து 4 மாதங்களுக்கு குறைந்த கன்றுகளுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க. நீங்களே கேட்டாலுமே போட மாட்டாங்க. 4 மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு முதல்ல தடுப்பூசி போடுவாங்க. சினை மாடுகளுக்கும் போடுவாங்க. அது நிறை சினையாக இருந்தால், அதாவது 6 மாசத்துக்கு மேல இருந்தா நீங்க வந்து அவங்க கிட்ட வரக்கூடிய களப்பணியாளர்கள்ட்ட டாக்டர்கிட்ட நீங்க சொல்லிட்டா போதும், அவங்க அதுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய களப்பணியாளர்களுக்கே அந்தந்த ஏரியால எந்தெந்த மாடு வந்து செனை இல்லைங்கிறது தெரியும். அதனால அவங்களே வந்து கரெக்டா பார்த்து போட்டுருவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது வந்து என்னன்னா, களப்பணியாளர்கள், அதாவது கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், கால பராமரிப்பு உதவியாளர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வரக்கும் போதே அவங்கள பயன்படுத்தி தடுப்பூசியை போட்டு முடிச்சிருங்க. நீங்க தடுப்பூசி போடாம இன்னொரு நாள் வாங்க, இல்ல எனக்கு இப்ப போட விருப்பம் இல்ல இப்படி சொல்லும் போது அவர்களுடைய பணி வந்து பாதிக்கப்படுது. இதனால வந்து நம்மளால 100க்கு 100 விழுக்காடு இந்த திட்டத்தை வந்து முழுக்க செயல்படுத்த முடியாத நிலைமை ஏற்படலாம். அது ஏதோ ஒரு மாட்டுக்கு வந்து கால் நோய் வாய் நோய் வர்றது கூட அந்த பகுதியில அந்த நோய் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். அதனால நம்ம வந்து நம்ம பகுதியில வந்து இந்த நோய் வரக்கூடாதுங்கிற ஒரு எங்களுக்கு எவ்வளவு உத்வேகம் இருக்கோ அதை விட பல மடங்கு உத்வேகத்தோட நீங்க தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த தடுப்பூசி போடுறதுனால யாருக்கும் எந்த இழப்பும் இருக்காது. ஊசி போடுறதுனால பால் குறையாது, ஊசி போடுறதுனால வந்து செனை மாடுகள்ல வந்து கன்று இழப்பு ஏற்படாது. ஆனா இந்த நோய் வந்துச்சுன்னா கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஆளும் நமக்காக ஒரு காப்பீடு செஞ்சுக்கிறோமோ, உயிர் காப்பீடு செய்யற மாதிரி இதை வந்து ஒரு உயிர் காப்பீடா நினைச்சு உங்க வீடு தேடி வந்து போடுறாங்க. போட வரும்போது அவர்களுக்கு மாடுகளை பிடிச்சு கொடுத்து, ஏன்னா எல்லா வரக்கூடிய நிறைய பெண்கள் வந்து களப்பணியாளர்களா இருக்காங்க. நீங்க வந்து உதவி செஞ்சா மட்டுமே அவங்களால வந்து முழுசா இந்த பணியை வந்து நிறைவேற்ற முடியும். அதனால எங்களுக்கு முழு ஆதரவோட நாங்க இந்த திட்டத்தை இந்த சுற்றினையும் எல்லா சுற்றையும் போல மிக சிறப்பாக செய்திட எங்களுக்கு உங்களுடைய பேராதரவை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி. மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு. இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் கால்நடை பன்முக மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனை வந்து நம்ம நாகர்கோவில் நகரினுடைய மத்திய பகுதியில், அதாவது வடிவீஸ்வரம் போகக்கூடிய வழியில வந்து அமைஞ்சிருக்குது. இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் எல்லாமே இலவசமாக தான் செய்து கொடுக்குறாங்க. கால்நடை வளர்ப்பாளர்கள், செல்லப்பிராணிகள் வளர்ப்பாளர்கள் ரொம்ப கவனமா இருந்து எப்படி கால்நடைகளை வளர்க்கணும், அதுக்குள்ள ஆலோசனைகளை கூட நாங்க சொல்றோம். திடீர்னு அவங்களுக்கு கால்நடைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டா அவங்க கூட ஒரு எண் வழியா கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரியான மருத்துவமனையில இப்ப என்ன மாதிரியான அதிநவீன வசதிகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு எப்படி உடம்புக்குள்ளால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா ஸ்கேன் வசதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி இருக்குதோ, அதே மாதிரி கால்நடைகளுக்கும் கூட வசதி வந்துடுச்சு. அதை நாங்க இந்த பன்முக மருத்துவமனையில வந்து நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட பல்வேறு தகவல்களை சொல்றாங்க. சரி, தகவல்களை சொல்றாங்க, யாரு சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமான நபர் சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனதில் எழுதுது எங்களுக்கு புரியுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிற மாதிரி இப்ப சில கருத்துக்களை நம்மகிட்ட சொல்றாங்க. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பன்முக மருத்துவமனை உதவி இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள். இப்ப நாம அவங்க சொல்றதையும் கேட்டுருவோம். மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு. வணக்கம். வணக்கம்.
கால்நடை பெரு மருத்துவமனை அப்படிங்கிறீங்க. குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான மருத்துவமனை அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு தெரிந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு தகவல். இந்த மருத்துவமனையில் என்னென்ன பணிகள் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்ற வகையில் நடந்துட்டு இருக்குது? கால்நடை பன்முக மருத்துவமனை என்பது பன்முக நோக்கில் செயல்படும் ஒரு மருத்துவமனை. தமிழ்நாட்டில் 16 கால்நடை பன்முக மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. அதில் நமது குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகரத்தில் உள்ள பன்முக மருத்துவமனை உண்டு. பொதுவாக இந்த பன்முக மருத்துவமனைகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதிகளிலே செயல்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் நமது நாகர்கோவில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் இது பன்முக மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. இதன் முக்கியமான செயல்பாடுகள் என்ன என்றால் இந்த அறுவை சிகிச்சை பணிகள். அதாவது இப்போது நமக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது தெருநாய் தொல்லை என்பது ஒரு பெரிய சவால். அந்த தெருநாய் தொல்லைக்கு என்ன பண்ணுவோம்னா இனப்பெருக்க கட்டுப்பாடு செயல்பட வேண்டும். அந்த இனப்பெருக்க கட்டுப்பாட்டை முக்கியத்துவமாக கொண்டு செயல்படுவது இந்த பன்முக மருத்துவமனை. பிறகு இங்கு வரக்கூடிய கால்நடைகளுக்கு ஸ்கேன் வசதி, ஆடு, நாய்கள், பூனைகள் போன்றவர்கள் கர்ப்ப காலத்தில் அந்த கருக்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கிறதா என்பதை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். பிறகு ரெஃபரல் கிளினிக் போல இது மாவட்டத்தில் சில இடங்களில் கால்நடை மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த மருந்தகங்களில் சில வேளையில் சரி செய்ய முடியாத சிலவற்றை இங்குள்ள பன்முக மருத்துவமனையில் செய்து கொடுக்கிறோம். அது போக கால்நடைகளை கொண்டு வராத கால்நடை உரிமையாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவைப்படும் மருந்துகளை அவர்கள் கூறும் நோய்க்கூறு அடிப்படையில் கொடுத்து வருகிறோம். அப்படி இது மிக முக்கியமான மருத்துவமனையாக, தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட இல்ல, வந்த உடனே அவங்க காலதாமதம் ஏற்படாம அவங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம், அதனால தைரியமா வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன கருத்து சொல்றீங்க? அதாவது இங்கு ஒரு பிரதம மருத்துவர், பிறகு 3 கால்நடை உதவி மருத்துவர்கள், முதுநிலை கால்நடை மருத்துவ மேற்பார்வையாளர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இது காலை 8 மணி முதல் இது செயல்படுகிறது. மருத்துவர்கள், பணியாளர்கள் எல்லாம் சரியான நேரத்தில் இங்கு வருகை புரிகிறார்கள். அந்த சமயத்திலேயே முக்கியமான அவசர சிகிச்சைக்காக கால்நடை உரிமையாளர்கள் தங்கள் கால்நடைகளுடன் காத்திருக்கிறார்கள். அவர்களை உடனே நாங்கள் அணுகி அவர்களுக்கு தேவையானதை உடனே செயல்படுத்தி வருகிறோம். இது எந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு அந்த தேவையான வசதியை செய்து கொடுத்து வருகிறோம். நடமாடும் கால்நடை மருந்தகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கூட இந்த மருத்துவமனைக்கு உட்பட்ட அல்லது உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில கூட ஏதாவது ஊர்திகள் இருக்குதா? அதை எப்படி விளம்பர யுக்திகள் வழி கால்நடை வளர்ப்பாளர்களை ஊக்கப்படுத்துறீங்க, வெளிப்படை செய்றீங்க? அதாவது கால்நடை பன்முக மருத்துவமனையில் ஒரு கால்நடை நடமாடும் ஊர்தி, அதாவது 1962 மனிதர்களுக்கு 108 என்ற ஒரு வாகனம் இருப்பது போல கால்நடைகளுக்கு 1962 என்னும் அவசர கால ஒரு நடமாடும் ஊர்தி செயல்பட்டு வருகிறது. இது இந்த மருத்துவமனை வளாகத்தில் தான் இருந்துதான் ஆபரேஷன் இயங்குகிறது. எங்களது கண்காணிப்பில் தான் அது செயல்பட்டு வருகிறது. சில அவசரத்துக்கு சில வீட்டுகளில் உரிமையாளர்கள் வயதானவர்கள் இருப்பார்கள், இல்ல வயதானவர்களோ இல்லது பெண்களோ அந்த கால்நடைகளை நமது மருத்துவமனைக்கு கொண்டு வர இயலாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த 1962க்கு அவர்கள் தகவல் தெரிவித்தால் அவர்கள் நமது மாவட்டம் முழுவதும் போகிறார்கள். இங்கிருந்து களியக்கவளை, பேச்சுப்பாறை, இந்த இடத்திற்கு அவர்கள் அணுகினாலும் இவர்கள் உடனே சென்று இவர்களுக்கு போதுமான அந்த வசதி, அந்த கால்நடைகளுக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கான அத்தியாவசிய வசதிகளும் அந்த ஊர்தியிலே இருக்கின்றன, மருந்துகளும் இருக்கின்றன. அவசர கால நிமித்தம் எப்ப வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். இது செயல்பட்டு வருகிறது. சரி, அப்ப 1962 தொடர்பு எண் வழி தொடர்பு கொண்டோம்னா அப்ப சென்னைக்கு தான் அந்த தகவல் போகுமா? ஆமா, இது முதல்ல அங்க கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து இங்க இந்த மருத்துவருக்கு தகவல் வரும். அந்த அடிப்படையில் அவர் உடனே வருவார். அது அநேகமாக 108 ஆம்புலன்ஸ் போலதான் இது. அப்ப கூப்பிடக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஊர்தி அப்படிங்கிற அடிப்படையா, அல்லது இப்ப நடமாடும் மண் பரிசோதனை அலுவலகம் ஒரு மாசத்துக்கான அட்டவணை அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே வெளியிடக்கூடிய தன்மை இருக்கும், அந்த மாதிரியான இந்த ஊர்தி இந்த நாள்ல வரும், கால்நடை வளர்ப்பாளர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட உண்டுமா? எப்படி? இல்ல, அழைப்பிதழின் பேரில் தான் செய்ய முடியும். சில வேளையில் ஒரு கால்நடைக்கு சிகிச்சை என்பதற்காக அவர்கள் களியக்கவளையில் இருப்பார்கள், இன்னொன்று குருந்தங்கோடியில் இருக்கும், இன்னொன்று அகசீஸ்வரத்தில் இருக்கும். அப்படி நமது மாவட்டத்தில் தான் இந்த போக்குவரத்து கொஞ்சம் தடங்கல்கள்லாம் இருக்கு. அப்போது அவர்களுக்கு அப்படி குறிப்பிட்ட நாட்களில் சென்றால் அனைத்து கால்நடைகளும் பொதுமக்களின் தேவையை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதால் அழைப்பின் பேரிலேயே அவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். உங்களுடைய பார்வையில் கடந்த 3 மாதங்களாக பணியில வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு கால்நடைகள் அதிக நோய் பிடிப்பினால அல்லது பிரச்சனைகளுக்குள்ளாகி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மருத்துவமனை பிரகாரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? பொதுவாக செல்ல பிராணிகள் அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வருகிறார்கள். அதில் பெரும்பான்மையான செல்ல பிராணிகள், நாய், பூனை போன்றவர்களும் தடுப்பூசி மேற்கொள்ளாதனால தான் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் போன்ற தாக்குதல்களால் இங்கு வருகின்றன. அதனால் அவர்களுக்கு நாங்கள் சிகிச்சையை அளிக்கும் போதே அவர்களுக்கு இந்த தடுப்பு முறையை குறித்த ஆலோசனைகளும் வழங்கி வருகிறோம். ஆலோசனை அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஒரு கருத்தை அவங்கள்ட்ட பதிய வைக்கிறீங்க? பொதுவாக செல்ல பிராணிகள் என்னும் போது அதற்கு ஏராளமானது. இப்போது மாடு என்பது ஒரு வீட்டுக்குள் இருக்கும். செல்ல பிராணிகள் அப்படி இல்லை. குழந்தைகள் அணுகுவதற்கு செல்ல பிராணிகள் தான். நாய், பூனை போன்றவர்கள் இது வருகிறது. பிறகு அழகு பறவைகள், நாய், பூனை என்பது ஒரு வீட்டில் அனைவருக்கும் ஒரு விருப்பம் இருந்தால் தான் வளர்க்க
வளர்க்க முடியும். இல்லாத ஒருத்தர் துன்புறுத்துவார், மற்றவங்க விரும்பி வளர்ப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு என்ன மாதிரியான இன நாய்களை வளர்க்க வேண்டும்? சில நாய்கள் வந்து முடி இனத்தை சார்ந்தது, சிலது முடி இல்லாம இருக்கும், சிலது வந்து இப்போ ராட்வீலர் இப்படி போன்ற நாய்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ என்ன மாதிரியான இது வளர்க்கலாம்? எந்த காலத்தில் முதலில் அதுக்கு குடற்புழு நீக்கம் மருந்து அளிக்க வேண்டும், எப்போது தடுப்பூசி போட வேண்டும், அதுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி எப்போது அளிக்க வேண்டும், பிறகு வீட்டில் வந்து அது எந்த இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும், பிறகு இதுக்கு நோய் தொற்று வந்தனால் அதுல என்னென்ன அறிகுறிகள் வரும். உதாரணமாக ரேபிஸ் வரும்போது அது வந்து மனிதருக்கு ஒரு கால்நடையிலிருந்து மனிதருக்கு பிறகு முக்கியமான உயிர் காப்பாற்றும், அது என்ன அறிகுறி தோன்றும், அப்ப நீங்கள் வந்து எவ்வளவு அதிலிருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய மருத்துவர்கள் வந்து சிறப்பாக ஆலோசனை கூறி வருகிறார்கள். இதனால் வந்து அவர்களும் திருப்தியான மகிழ் பாராட்டி பரவாயில்லை, இது வந்து நீங்க நல்லா சொல்லி தரீங்க என்று சொல்கிறார்கள். வெறி நோய் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு கூட பரவக்கூடிய வாய்ப்புங்கிறீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதனுடைய தன்மை, அதனுடைய அறிகுறிகள், அது வந்தா என்ன அளவுல ஒரு பாதிப்பு, கண்டுக்கிடாம விட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நோயினுடைய தாக்கம் அதை பற்றி சொல்லாமா? கண்டிப்பாக. அதாவது வந்து ரேபீஸ் என்பது வந்து ஏராளமான கருத்துக்கள் வந்து உலா வருகின்றன. இப்ப ரேபீஸ் வந்து இப்போது கேரளாவில் ஒரு சம்பவம் வந்து ரேபீஸ் வந்து நாய் பூனை கடித்ததுனாலும் அது அணுகுவது மூலம் பரவுகிறது. நமக்கு பூனைனாலும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நாய் கடித்து அது தாக்குதலுக்கு உள்ளான அறிகுறிகள் வந்து அது வரும். இப்ப மாடுகள்ல கூட சில ரேபீஸ் வருது. கண்ணுக்குட்டி பெரிய மாடுகளை கூட சில நோயால் பாதிக்கப்பட்ட நாய்கள் கடிக்கும் போது வந்து அதுக்கு வந்து தாக்குதலுக்கு வரும்போது வெளி மாவட்டத்தில் வேலை பார்க்கும் போது மாடுகளில் கூட வருது. நாய்களில் வரும்போது வந்து கொஞ்சம் தீவிரமான இதா இருக்கும். இது எப்படி நீ சொல்ல வரேன்னா, அது வைரஸ் வந்து அதுக்கு நாய்கள்ல உமிழ்நீர்ல தான் அந்த வைரஸ் அணுக்கள் வந்து இருக்கும். இந்த நாய்களுக்கு எச்சில் நமது உடம்புல வந்து ஒரு ஆழமான உண்டு கடித்த இடம் நரம்பு மண்டலம் வழியாக தான் அந்த வைரஸ் வந்து நமது உடம்புக்குள்ள நுழைந்து அப்படி மூளை பகுதிக்கு அடைகின்றன. அதனால நம்ம விரல் நுனி இல்ல தலைப்பகுதியில் ஏற்படும் கடி போன்ற கடியினால வந்து உடனே குறுகிய நாட்களுக்குள்ளே நோய் தாக்குதல் வருகிறது. கடித்தல் அப்படிங்கிற தன்மையில தானே தவிர ஒரு புண்ணு இருக்குது, நாயினுடைய அந்த உமிழ்நீர்ல உள்ள ஒரு துளி விழுந்தா அதனால பாதிப்பு இல்லைங்கிறீங்க. இல்ல, நமது உடலில் நுழைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு வேணும். இப்ப உடம்புல ஒரு வெறும் தோல்ங்கிறது இருக்குது, அதுல ஒரு காயம் இருக்குது. காயம் இருக்கும்போது ஒரு திறப்பு வழி போல அது வழியா அந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள ஒரு கதவு திறந்து விடுறது போல அது ஈஸியாக உள்ள நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கருத்தை ஸ்திரப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, குணமாகாத ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது செல்ல பிராணி தானே, நம்ம வீட்டுல தானே வழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்குள்ளாயிருந்தா அது அவரை பாதிக்குங்கிறீங்க. கண்டிப்பாக. அதாவது நல்ல நாய், தடுப்பூசி போட்ட நாய், தெரு நாய், வீட்டு நாய் என்பதில்லை. வீட்டு நாய்கள் இருந்து ரேபிஸ் நிறைய பரவ வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தடுப்பூசி போடுறாங்க, தடுப்பூசியின் தன்மை எப்படின்னு தெரியாது. அந்த தடுப்பூசி முறையாக குளிர்ச்சங்கிலி பாதிக்காத வண்ணம் பாதுகாத்து தான் தடுப்பூசி போடணும். உரிய மருந்து அளவு செலுத்த வேண்டும். அப்போ தடுப்பூசிக்கு பலனும் அதுக்கு கிடைச்சாதான் அந்த நோய் கட்டுப்பாட்டு வந்து இது இருக்கும். அதனால நாம வந்து அது போல போடாத நாய்கள் இருக்கும். வெளி நாய் வந்து இப்ப நம்ம நாய் பாதுகாத்து வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ள வளர்த்துட்டு இருப்போம். வெளி நாய் வந்து தெருவில் கேட்டு வெளியே அப்படி முகத்தை விட்டு எட்டி பார்க்கும், அதுக்கு இருக்கும். அப்ப இது தடுப்பூசி இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, அதை மறந்துருப்பாங்க, போடாம இருப்பாங்க. அப்ப இந்த நாய் தெரு நாய் அதுகிட்ட வந்து மோந்து பார்க்கும் போதோ நக்கும் போதோ அப்படி கூட நமக்கு வர வாய்ப்பு உண்டு. அதனால அந்த தடுப்பூசி கால அட்டவணையை வந்து முறையாக ஒரு டைரியில ஏதோ பதிவு செய்து அல்லது அந்த தடுப்பூசி போட்ட நாள்ல கால்நடை உதவி மருத்துவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அடுத்த தடுப்பூசி எந்த நாள் போட வேண்டும் என்பதையும் அவங்க வந்து ஒரு எழுதி குறித்திட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் நெருங்கி வரும்போது வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. அதனால ஒரு தடவை தடுப்பூசி போட்டா அதனால நிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டு நாயிலையும் ரேபிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா நாய்களுமே அந்த கிருமி இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அந்த கிருமியின் தாக்கம் இருக்கும். அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஒரு மனிதரை வந்து வெறி நாய் அப்படிங்கிறது தான் கடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு எப்படி வருவீங்க அவரை பார்த்த உடனே? அதாவது நாய்கள் வந்து பொதுவாக வந்து நமது ஒரு உரிமையாளர் வந்து தூரத்தில் வரும்போது அவருக்கு வாகனத்தின் சத்தமோ அவருக்கு ஏதோ ஒரு சிந்தல வந்து நமது உரிமையாளர் வருகிறான்னு கேட்ல வந்து அலர்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம பார்ப்போம். பொதுவாக இப்படி தாக்குதலுக்கு உள்ளான நாய்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்காது. உரிமையாளர் கூப்பிட்டா கூட அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. நீங்க சொல்றது நாயை பொறுத்த அளவுல, நாய் வந்து மனிதரை கடிச்சிடுச்சு அவருக்கு வெறி நோய் தாக்கி இருக்கு அப்படிங்கிறது மனித அளவுல எப்படி தெரியும்னு கேக்குறேன். மனித அளவில் இதே தான். இந்த தீராத தலைவலி, உடல் வந்து நடுக்கம், காய்ச்சல் போன்ற வந்து ஆரம்ப கட்டத்தில் அறிகுறி இருக்கும். அப்புறம் வந்து அந்த நோய் கொஞ்சம் தீவிரமா போகும்போது ஹைட்ரோபோபியாங்கிற ஒரு அறிகுறி வரும். போபியாங்கிறது பயம், நீரை கண்டால் பயம், தொண்டை நரம்பு பாதிக்கப்படுவதால இவரால தண்ணியை குடிக்க விரும்பினா கூட இவரால் குடிக்க முடியாது. இது வந்து முற்றிய ஒரு நிலையில் வரும். அப்போ ஹைட்ரோபோபியா, தண்ணியை பார்த்த உடனே ஒரு பயம் வரும். அப்புறம் வந்து அவருக்கு அந்த நாய்களுக்கு என்ன வருதோ அது அப்படி ஒரு மாதிரி கண்ணை உருட்டுறது, அப்படிலாம் ஒரு நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்கள் வந்து இது வரும்போது நம்ம வந்து உஷாராயிரும். அப்போ மருத்துவர்கள்ட்ட காண்கும் போது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு என்ன குணப்படுத்த வாய்ப்பு உண்டா? நோய் அறிகுறிகள் தோன்றிவிட்டால் இந்த நோயை மனிதர்கள் சிகிச்சை அளித்து
காப்பாற்றுவது மிக மிக கடினம். சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு விழிப்பு ஏற்படுத்துற மாதிரி கிராமப்புறங்கள்லயும் கூட உங்களுடைய பரவலாக்கம் அல்லது எடுத்து சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறீங்களா? அப்படி அதாவது பொதுவாக இப்போது பழைய காலத்தில் கால்நடை மருத்துவமனைகள் மாடுகளுக்கு ஒரு சென ஊசி, பால் கறவை இப்படின்னு விவசாயம் சார்ந்ததாக இருந்தது. இன்றைய சூழ்நிலையில ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பு என்பது வந்துருச்சு. ஒரு வருமானம் பெறணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். அது போக இப்போ நமது உலக சர்வதேச அளவிலேயே நமது உடல் ஆரோக்கியம் என்பது இப்ப முக்கியமான நோய்கள் எல்லாம் விலங்குகள்ல தான் வருது. இப்போ கோவிட், இப்போ நிப்பா வைரஸ் நோய் போன்ற நோய்கள் எல்லாம் விலங்குகள்ல இருந்து வரதுனால இப்ப மனிதனும் கால்நடைகளும் ஒரே ரூட்ல தான் பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒன் ஹெல்த்ங்கிற ஒரு அப்ரோச். அப்படி வரும்போது நாய்கள் வளர்ப்பவங்கெல்லாம் அந்த அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்கள்ல ஒரு மருத்துவருடன் தொடர்பு வைத்து இது பண்ணும்போது தானாகவே இப்ப சில பேர் இணைய வழியா சில ஆலோசனை பெறுகிறார்கள். அவங்க நமக்கு அந்த நேரத்துக்கு இது பண்ண தேவையில்லை. அதனால நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகமா 5 கிலோமீட்டருக்கு ஒரு கால்நடை மருந்து தான் இருக்கிறது. நம்ம போகும்போது ஒரு மருத்துவரிடம் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆலோசனை பெற்றால் இப்பொழுது இளைய டாக்டர்கள் நிறைய அறிவுபூர்வமான தகவல்களை பகிர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது குறித்த விழிப்புணர்வு நல்லா இருக்கும். ஏன்னா மூடப்பழக்க வழக்கங்களும் அந்த கால்நடை நோய்கள் சம்பந்தமாக இருக்குது. அப்டேட் இப்ப லேட்டஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்கிறத அவங்க சொல்லி தருவாங்க. பண்ணா நம்ம செல்லப்பிராணிகளும் சந்தோஷமா வளர்க்கலாம், நம்ம உயிரையும் பாதுகாத்துக்கலாம்ங்கிற ஒரு தகவல் சொல்லுங்க. உங்களுடைய அலைபேசி என்னன்னு சொல்லலாம். 9434545371. பொதுவாக கால்நடை வளர்ப்பாளர்கள் என்ன மாதிரி விழிப்பா இருக்கணும், கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோயை தவிர்ப்பதற்காக அரசாங்கம், அதாவது குறிப்பா தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் எடுத்திருக்கு, அதுக்கு மருத்துவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன மாதிரியான உதவி செய்யிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி குமரி மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் வெளிப்படையமாய் கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா. இதுவரை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி முகாம் குறித்த நேர்முக தொகுப்பு கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.